நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை மோடி இந்த என்ன சொல்ற ஜெகர்தத் வேலையெல்லாம் பண்ணாம இந்திய பொருளாதாரத்தை ஸ்ட்ராங்கா வளர்த்துருந்தாருன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி இந்த பொருளாதாரத்தை அடிக்காம நல்லபடி வளர்த்துருந்தாருன்னா, இப்போ அவங்க கூட இதுவா கெத்தா பேசுற நிலைமையில வந்து இதுக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கேவலப்படுத்தியிருக்காரு. இந்த பாகிஸ்தான் சண்டையை நான் தான் எடுத்துனேன், இவங்க வந்து என்ன கெஞ்சினாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ அவமானப்படுத்தலைன்னா இவங்க ஸ்டில் ஏதோ ஒரு உறவை வச்சுக்கிட்டு ஓட்டலான்னு பார்த்துருப்பாங்க. பிரிக்ஸ் என்னவாங்க, குவாட் என்னவாங்க, இப்படியே ஓட்டிருக்காங்க. உக்ரைன் வார் தோத்தாச்சு. இப்போ உக்ரைன் பிரச்சனையை அமெரிக்கா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி யூரோப் தலையில கட்டிட்டு நழுவ பார்க்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் தோல்வியை நழுவுற தருணம் வந்தாச்சு, சரியா? அப்போ அந்த தோல்வி வந்து அமெரிக்காவோட தோல்வியா இல்லாம யூரோப்போட தோல்வியா காமிச்சிட்டா அவங்களுக்கு நல்லது. அதுக்கான நகர்வுக்கு தான் நடக்கும். அண்ட் நகர்ந்துட்டு இப்போ யூரோப் வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு டீல் பேசும், யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியஸ்தம். இது பாருங்க என்ன பெரிய காமெடி. குடும்பம் இருக்க முடியுமா? இந்தியா வந்து எவ்வளோ உறவு பார்த்துச்சு, ட்ரம்ப்பும் மோடியும் அவ்வளோ நட்பு எல்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? சைனாவுக்கு டேரிஃப் கம்மியா இருக்கு, இந்தியாவுக்கு டேரிஃப் அதிகமா இருக்கு. ட்ரம்ப் நினைச்சேன் ட்ரம்ப் ஓவராலா அப்படியே அடிச்சு விடுவாரு, 50% ஃபார்மாவை சேர்த்து அடிப்பாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா இங்க ஃபார்மா விலை குறையும், அதனால நமக்கு லாபம் இருக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, நம்ம விலையை ஏற்றுவாங்க, சரியா? ஸோ அப்படி பார்த்தா அப்படி நடக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசி. இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். அமெரிக்க அரசு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு 50% வரி விதிப்பு, அது வந்து நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு 2வது நாள். இந்தியாவில் செயல்படக்கூடிய முக்கியமான இந்த ஏற்றுமதி நிறுவனங்கள், அது ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த துறை மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டு இருக்கின்றது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி படித்தேன் ஒரு ரிப்போர்ட். என்ன சொல்லுது அப்படின்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா வைரங்களுக்கும் பட்டை தீட்டப்படக்கூடிய ஒரு மையமாக இந்தியா இருக்கு. 95% வைரங்கள் இந்தியாவில் தான் பட்டை தீட்டப்படுகிறது. அந்த துறை அப்படின்றது கிட்டத்தட்ட 30% வரைக்கும் சரிவை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல்வேறு துறைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். தொடக்கத்தில் இந்த டேரிஃப் போடும்பொழுது எல்லாரும் என்ன யோசிச்சோம்னா, இது சும்மா பயமுறுத்தலுக்காக இந்திய அரசும் அமெரிக்க அரசும் பேசி ஒரு டீலுக்கு வந்துருவாங்க. 25% டேரிஃப் ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அதுக்கு பிறகு கூடுதலாக 25%. அதுக்கு காரணம் நம்ம ரஷ்யாவோடு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உறவு, அதை ஒரு காரணமாக காட்டி கூடுதலாக 25%. ஸோ இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக தீர்க்கப்படும். இந்த ட்ரேடு அப்படின்றத நிறுத்த முடியாது. இந்த ட்ரேடு கண்டினியூவாக நடந்துகிட்டு தான் இருக்கும். அந்த ட்ரேடு நடத்துறதை நிறுத்தணும் அப்படின்னா 2 நாடுகளுக்குமே பிரச்சனை. ஆகவே இது நடைமுறைக்கு வராது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பட் அந்த எண்ணங்கள் எல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையில இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. என்ன நடக்குது? இது எங்க போய் முடிய போகுது? இல்லை, இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா யதார்த்தம் தான் தீர்மானிக்கும். ஸோ நம்ம பார்த்தோம், ட்ரம்ப்பும் இலான் மஸ்கும் மனிதனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்புன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நமக்கு தெரியும், அவர் டெமோக்ராட்ஸ்ல வந்தவர். அவர் வந்து இந்த இதெல்லாம் கார்பன் இதெல்லாம் எதுக்குறவர். ஸோ அவர் வந்து பேட்டரி உலகம் போகணுன்றாரு. எலான் மஸ்க் இவரு வந்து இந்த டீல்லாம் பேசுறவர். ஸோ ரியல் எஸ்டேட் அப்படி வந்தவர். இவர் ஆயில் இது இருக்கு இல்லையா, ஷார்க்ஸ் அமெரிக்காவில் இருக்கு, அந்த ஆயில் இண்டஸ்ட்ரி அவங்க கூடலாம் வந்து கூட நிற்கிறார். ஸோ இது பெரிய முரண்பாடு. ஸோ நம்ம என்ன நினைச்சோம், அதெல்லாம் தாண்டி உங்க நட்பு அப்படின்னு பாதிக்கிறாங்க. அந்த நட்பு நம்ம பார்த்தோம் யதார்த்தமா வந்தது, உடஞ்சு போச்சு. எதிராயிட்டே தொடக்கத்திலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது நட்பு தொடராது. அப்படி இல்லை, இது ஒரு பெரிய முரண். ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் இதனோட பிரதிநிதிகளா இருக்காங்க. இருக்கும்போது நேச்சுரலா பிரதிநிதி மாத்திரம் இல்லை, அவர் வந்து அவரோட வியாபாரமே அதுல தான் இருக்கு, அவரோட யதார்த்த வாழ்க்கை அதுல தான் இருக்கு, எலான் மஸ்கோட வாழ்க்கை. ஸோ இவரு வந்து இவரோட யதார்த்த வாழ்க்கை பெட்ரோல், இந்த பழைய இந்த ரியல் எஸ்டேட் இதெல்லாம் இருக்கிறதுனால இது ரெண்டும் வந்து முட்டிக்கும் போது இயற்கையா அவங்க வந்து விரோதிகளா மாற வேண்டிய நிலைமைக்கு வராங்க. அண்டு யதார்த்தமா வந்து புட்டினும் ட்ரம்ப் வந்து நண்பர்களா இருக்காங்க. இப்போ கூட பார்த்தோம், நம்ம வந்து அலாஸ்கால மீட் பண்ணும்போது அந்த மீட் என்பதை 2 பேரும் ரொம்ப மரியாதை உத்தரவு நடத்தினாங்க. ஸோ அவங்களோட நட்பு பார்த்தீங்கன்னா நல்ல இதுவா இருக்குது. அது வந்து அந்த காலத்திலேயே பேசப்பட்டது.
அதுக்காக ட்ரம்ப் வந்து ஒரு ரஷ்யன் ஏஜென்ட் அப்படிலாம் சொல்லப்பட்டது. அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு நட்பு கூட இருக்கலாம். அதெல்லாம் தீர்மானிக்காது. அது தீர்மானிக்காது. யதார்த்தமான பொருளாதார வீக்னஸ், அந்த பொருளாதாரம் சரி கட்ட வேண்டிய நிலைமை, அதெல்லாம் தான் தீர்மானிக்கும் இல்லையா? அந்த மூவ்மெண்ட் அதெல்லாம் தான் தீர்மானிக்கும். அப்படி இருக்கும்போது இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, இந்தியாவும் ஜெய்சங்கர் பார்க்கணும் ரொம்ப போராடி ஊரா போய், இவரும் மோடி வந்து வேற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஊரா போய் நிறைய ஊர்ல உறவுலாம் டெவலப் பண்ணாரு. விதவிதமான காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஊர்ல போய் இதை போய் பாக்குறது, அது போய் பாக்குறது. அதெல்லாம் விட நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை மோடி இந்த என்ன சொல்ற ஜெகர்தத் வேலையெல்லாம் பண்ணாம இந்திய பொருளாதாரத்தை ஸ்ட்ராங்கா வளர்த்துருந்தாருனா, இந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி எல்லாம் பண்ணி இந்த பொருளாதாரத்தை அடிக்காம நல்லபடி வளர்த்துருந்தாருனா, இப்போ அவங்க கூட இதுவா கெத்தா பேசுற நிலைமையில இருந்து இந்த 50% டாரிஃபை வித்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். அதுல வித்ஸ்டாண்ட் மாத்திரம் இல்ல, அது ஆகாமியும் கூட பார்த்துருக்கலாம். ஸோ இந்தியா அவ்வளவு பலமா ஆயிருக்கும். இப்போ மோடி இந்த 8 வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு மேல் பூச்சான ஒரு மனித உறவுகள் மூலமா நம்ம சாதிக்க போறோம். அப்புறம் அந்த இஸ்ரேல் இது மாதிரி ஐபேக் மாதிரி இவங்க வந்து இந்த இந்துத்துவா லாபி மூலமா எதுவுமே வந்து இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் குப்பை. சரியா, இது புரியல இன்னும். இது இன்னும் இந்த உலகத்திலே தான் இருக்கு. இது எப்படிதான் இருப்பாங்க? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து யதார்த்தம் என்னன்னு தெரியாது, பொருள் முதவாதமே தெரியாது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனி மனிதவாதம் இது மூலமா தான் இவன் பெரிய ஆள் அவன் பெரிய ஆள் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. யதார்த்த நகர்வுகளே எனக்கு தெரியாது, முட்டாளுக்கு தான். பொருளாதார யதார்த்தமும் தெரியாது. கேட்டா 3 ட்ரில்லியன் எக்கானமி 4 ட்ரில்லியன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, கதையை விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான நகர்வுகள் எதுவும் இப்போ கூட மோடி இவ்வளோ 50% டேரிஃப் வந்த போது கூட ஏதோ கதை சொல்றாரு, அதுக்கான நகர்வுகள் எதுவுமே இல்லை. சரியா, உண்மையா அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான என்ன சொல்றாரு, இப்போ இவ்வளவு டேரிஃப் போட்டாலும் நாங்க வந்து ரிலீஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதை விடுறாரு. ரிலீஃப் எங்க இருந்து கொடுப்பீங்க நீங்க? அம்பானி அதான் கிட்ட இருந்து பெட்ரோல் காசெல்லாம் பிடுங்கி இப்போ ரஷ்யா கிட்ட இவ்வளவு லாபம் அடைஞ்சாங்கல்ல, அந்த காசெல்லாம் பிடுங்கி தானே கொடுக்கணும். அதுக்கான நகர்வுகள் எதுவும் இல்லை. அதான் இவரால் செய்யவும் முடியாது. முதலாளிகிட்ட இருந்து வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது. இவர் இதுவெல்லாம் சொல்றாருல, நானே சவுக்கிதார் எங்க செய்ய முடியும்? சரியா, நிர்மலாவோ அந்த மாதிரி சவுக்கிதாருக்கு சவுக்கிதாரவோ அவ என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? அவங்களால கையில இருக்கிறது என்ன? இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரிலீஃப் கொடுக்கலாம், அவ்வளவுதான். பட் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அடி வாங்கி உட்காந்துருக்கு. ஏற்கனவே ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன்ல உட்காந்துருக்கு. அதுக்கு வந்து கொரோனா டைம்லயும் ரிலீஃப் தரல, இப்போ டேரிஃப் வரும்போது ஒன்றும் தரப்போறது இல்லை. இதேதான் எதுவும் பேசி மழுப்பி எதை ஓட்டிட்டு இருக்காரு. இதுதான் நடக்குது. ஓகே, காட்டன் இம்போர்ட்டுக்கு வந்து அவங்க இந்த டாரிஃபை கம்மி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான மெஷர்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? காட்டன் இப்போ என்ன ஒரு மேஜர் நகர்வுனா, ஒரு முக்கியமான நகர்வு என்னன்னா, சைனா கிட்ட உறவை வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. இது ரொம்ப தேவை. ஏன்னா இந்திய பொருளாதாரமே அதை நம்பிதான் இருக்கு. இது ஒரு பாசிட்டிவான அம்சமா பாசிட்டிவான அம்சம். ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து இதுக்கு நம்ம ட்ரம்ப்புக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கேவலப்படுத்திருக்காரு. இந்த பாகிஸ்தான் சண்டையை நான் தான் எடுத்துனேன், இவங்க வந்து என்ன கெஞ்சினாங்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து இவ்வளவு அவமானப்படுத்தலைன்னா இவங்க ஸ்டில் ஏதோ ஒரு உறவை வச்சுக்கிட்டு ஓட்டலான்றதான் பார்த்துருப்பாங்க. பிரிக்ஸ்ன்னுவாங்க, குவாட்ஸ்ன்னுவாங்க, இப்படியே ஓட்டிருப்பாங்க. இப்போ அது தெளிவா அவர் அடிச்ச உடனே வேற வழி இல்லாம இப்போ இன்னொரு 3 நாள்ல போயிட்டு மாஸ்கோல இவரை பாக்குறாரு. நம்ம ஜெய்சங்கர் வந்து இவரை போய் பார்க்க போறாரு, நம்ம புட்டினை. மோடி வந்து ஜி ஜின்பிங் பார்க்க போறாரு. ஸோ இது ஒரு நல்ல தெரியுது. ஏன்னா ஜெய்சங்கர் இத்தனை நாளா வந்து யூரோப் கூடயே உறவை பார்த்துக்கிட்டு யூரோப் கூடயே இருந்தார். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா அவர் வந்து இந்த யூரோப் கூட எப்படி உறவை மேம்படுத்துறது இதைதான் பார்த்துருந்தாரு தவிர இங்கே நகர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட புட்டினோட நகர்வுகள்லாம் ஒன்றுமே பண்ணல. அவர் வந்து அந்த வெஸ்ட்டை சரி கட்டுறதுலேயே இருந்தார். இப்போதான் வந்து அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு வேற வழி கிடையாதுன்னு சொல்லி இப்போ வந்து மாஸ்கோ போறாரு. அண்ட் புட்டினும் இவர் வந்து ஃபாரின் மினிஸ்டர் தானே, அப்படி இருந்தாலும் புட்டின் நேர சந்திக்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ரஷ்யா இந்தியா கூட ஒரு மென்மையான அப்ரோச்ல தான் ரஷ்யா உறவு எப்பயுமே இவங்களை எது தவறு செஞ்சாலும் அவங்களை மன்னிச்சு விட்டுட்டு அதை வந்து எவ்வளவு அமெரிக்காவோட க்ளோஸா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட உறவு மெயின்டைன் பண்ணுங்கன்றத மாதிரி இந்தியாக்காக பிரிக்ஸ்லயே நிறைய பிளெக்சிபிலிட்டி காமிச்சு பிரிக்ஸ்ல வந்து அடுத்த செகண்ட் கியர் தேர்ட் கியர் எல்லாம் போக முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இந்தியா போடுற முட்டுக்கடை தான். ஓகே, சோ அதெல்லாமும் வந்து இப்போ இந்தியாக்காக வெயிட் பண்ணி இந்தியா வரட்டும்னு சொல்லி காமன் கரன்சி அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நோக்கி நகராததுக்கு காரணம் இந்தியா தான். ஏன்னா இந்தியனோட அந்த சர்வீஸ் செக்டர் இவங்களா இருக்காங்க இல்லையா, சோ அவங்களாமும் வந்து அமெரிக்கா ஒரு மெயின்டைன் பண்ணணும். இங்க ஒரு லாபி இருக்கு இல்லையா, பயங்கர அமெரிக்கன் லாபி. ஆமா, சரியா, அது அந்த காலத்துல இருந்து பவர்ஃபுல்லா இருக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நியூஸ் பேப்பர் இவங்கெல்லாம் வந்து பயங்கர அந்த இது ரைட் லாபி. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம நேருவோட சோஷியலிசம், அது டெல்லியில் பார்த்தீங்கன்னா இது இந்த வியட்நாமீஸ் லீடர் இருக்கார்ல இவரு தெருங்க ஹோச்சிமின் பேர்ல தெருலாம் வச்சிருக்கான்னு சொல்லி ரொம்ப புலம்புனாரு சேகர் குப்தா அந்த ட்ரெண்ட்ல. அவங்களாம் வந்து ரைட்டு இதுல நம்ம போனோம், அசர்ட்டிவா ரைட்ல போய் அந்த பிரைவேடைசேஷன்ல போய் அமெரிக்கா கூட அசர்ட்டிவா தோழமை பண்ணணும்ன்றது தான் அவங்களோட இது. அது வந்து ஆர்எஸ்எஸ்ல நிறைய பேர் கூட அதை ஷேர் பண்றாங்க, இந்த என்ஆர்ஐ டைப் ஆளுங்கலாம் கூட. பட் இப்போ தெளிவா ட்ரம்ப் வந்து அதை எதிர்த்து இந்தியாவை எதிர்த்து காய்களை நகர்த்தின உடனே இப்போ வந்து வேற வழி இல்லாம அந்த லாபி எல்லாம் இனிமேல் வேலை செய்ய முடியாது. அமெரிக்காவுக்குள்ள உட்காந்துட்டு ஆர்எஸ்எஸ் லாபி வேலை செஞ்சு நம்ம இந்தியாவுக்கு சார்பா ஒரு விஷயத்தை கொண்டு வரும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் வேலை செய்யாது. இந்தியாவுக்கு சார்பான்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து எப்பயுமே இந்தியா விரோதிகள் தான் அவங்க. ஏன்னா அந்த காலத்திலேயே பார்க்கலாம், பிரிட்டிஷ்காரன் இந்தியா விட்டு போகும்போது புலம்புனவங்க தான், விட்டுட்டு அனாதியா எங்களை விட்டு போறேன்ற புலம்புனவங்க தான். சரியா? ஏன்னா இவங்க வந்து பழைய வந்து இதுவா இருந்த சமுதாயத்தை, படிநிலை சமுதாயத்தை அப்படியே அப்படி மெயின்டைன் பண்றது, ஒரு பெரிய ஒரு ஆளுமை இல்லைன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு ஜனநாயகம் வந்தாலே அது வந்து விரோதமா தான் பாக்குறாங்க, ஜனநாயகத்தை பார்த்து பயப்படுறாங்க, மண்டல் கமிஷன் பார்த்து பயந்தவங்க தானே. சரியா? சோ அவங்க வந்து இந்த ஒரு சமநிலை இது இப்போ இதுல சொல்றாங்களே சமத்துவ இதுலாம் திராவிட இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்காத கஷாயம். சரியா? ஆனா அந்த கஷாயம் தான் இந்தியாவோட நோய்க்கு வந்து மருந்து. சரியா? இந்தியா வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் நகர்ந்து இந்தியா ஒரு முன்னேறிய நாடா ஜப்பான் மாதிரியோ இல்ல கொரியா மாதிரியோ நகரணும்னா அதுதான் ஒரு மருந்து இந்தியாவுக்கு. அந்த மருந்து வந்து கசப்பான மருந்தை கொடுக்காம இந்தியாவை வந்து சரி செய்ய முடியாது. சரியா? ஸோ அதுதான் பிரச்சனை. இவங்க வந்து இப்போ அந்த நகர்வுக்கு தள்ளப்படுறாங்க. யதார்த்தம் வந்து இவங்க. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ இந்தியா சைனாவோடு நெருங்குது, ரஷ்யாவோட இன்னும் நெருங்குது அப்படின்ட்டு. இன்னைக்கு அதாவது நேற்று அமெரிக்க அரசினுடைய பொருளாதார ஆலோசகர் வந்து வெளிப்படையாக இந்தியாவை, மோடியை வந்து விமர்சித்து பேசியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு இந்தியாவிலே உலகத்திலேயே வந்து நீங்கள் ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றீங்க. டெமோக்ரஸியோட ஒத்து போக வாங்க, நீங்கள் இந்த மாதிரி அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக போறீங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு, ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவரோட பேச்சிலேயே டெமோக்ரஸி இல்லையா? இல்லையா? யுனைடெட் நேஷன்ல லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஒரு நாடு அது இதுல கேக்குது, செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஷிப் இன்னி வரலும் தரமாட்டேன்றாரு. யுனைடெட் நேஷன்ல என்னைக்கு டெமோக்ரஸி இருந்திருக்கு? இல்லையா? ஸோ டெமோக்ரஸி போறதுக்கு இவங்க அருகதே கிடையாது. ஏன்னா எல்லா ஊர்லயும் டிக்டேட்டர்ஷிப், இதை வந்து ஜெய்சங்கர் நிறைய ஆர்டிகுலேட் பண்ணிட்டாரு யூரோப்ல போய், எப்படி எல்லா டிக்டேட்டர்ஷிப்பையும் அமெரிக்கா தான் இது பண்ணுது, அங்க ஜனநாயகம் வந்தாலே அதுக்கு ஏற்ற வேலை செய்யுது. இப்போ என்ன பாருங்க, ஜெலின்ஸ்கி வந்து ஜனநாயக தலைவன்றாங்க, எலெக்ஷனே வைக்க மாட்டேன்றாரு. சரியா? அவர் வந்து இதெல்லாம் வந்து ரஷ்யன் ஸ்பீக்கிங் பீப்புள் 50% இருக்காங்க, அவங்க வந்து தடை போடுறாரு. அவங்க ரஷ்யன் லாங்குவேஜை பேசக்கூடாது, ரஷ்யன் சர்ச்சை தடை போட்டிருக்காரு, எல்லாமே பண்றாரு. ஸோ அவரை வந்து ஜனநாயகவாதின்னு சொல்லி யூரோப்ல தூக்கி பிடிக்கிறாங்க. அண்ட் யூரோப்லயும் பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன்லயும் எதிர்கட்சியை வந்து தடைப்பட்டுறாங்க, ரஷ்யன் ஏஜென்ட்னு சொல்லி தடுப்பு. அந்த காலத்துல அமெரிக்கால மக்கார்த்தி ரீஜிம் இருந்துச்சு, அதாவது லெஃப்ட் ப்ரோக்ரெசிவ் ஐடியாலஜிலாம் யாராவது கொண்டாந்தாலே அவங்க வந்து ரஷ்யன் ஏஜென்ட்ன்றாங்க. ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருந்தா அவர் ரஷ்யன் ஏஜென்ட்ன்றாங்க. இப்போ மெகால இருந்து ரைட் விங்ல இருந்து வர்றாங்க ட்ரம்ப், அவரு ரஷ்யன் ஏஜென்ட்ன்றாங்க. அதாவது எப்படின்னா இந்த மிலிட்ரி இது இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு எதிராக பேசினா, அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு எதிராக பேசினா நீங்க ரஷ்யன் ஏஜென்ட். சரியா? பட் மிலிட்ரி உற்பத்தி மூலமா மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை வச்சு பயங்கர லெவலுக்கு டெவலப் பண்ணி இப்போ அமெரிக்காவை இது நேட்டோ ஃபோர்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிருக்காங்க உக்ரைன்ல ரஷ்யா. ஸோ அந்த மிலிட்ரி காம்ப்ளெக்ஸோட ஹெட்டு புட்டின் வந்து இப்போ வந்து ட்ரம்ப் கூட நண்பராக இருக்காரு. ஸோ இது வந்து அமெரிக்கன் மிலிட்ரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ்க்கு பெரும் தோல்வி இல்லையா? ஸோ அது வந்து அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரஷ்யாஸ் விக்ட்ரி, ரஷ்யாவோட வெற்றியை, இதுல உக்ரைன்ல பற்ற வெற்றியை அது அவங்க வந்து யதார்த்தமா, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, ட்ரம்ப் வந்து யதார்த்தமா இருப்பாரு, யதார்த்த ஒரு பிசினஸ் மேன், டெவில் கூட டீல் போடுவாரு. சரியா? அப்படிப்பட்டவங்க தான். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இப்போ வந்து அலாஸ்கால நம்ம வந்து இப்போ ரஷ்யா ஜெயிச்சாச்சு, ரஷ்யா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போயாச்சு. அப்போ அந்த ரஷ்யா கூட ஜெயிச்ச ரஷ்யா கூட நம்ம டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு டைரக்டா போறாரு. என்ன மாதிரி டீல் அது? ஸோ அந்த டீல் பாத்தீங்கன்னா இன்னும் கூட சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டீல் வந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதால முழுங்க முடியாத டீல் அது. ஏன்னா உக்ரைன் வார் தோத்தாச்சு. இப்போ உக்ரைன் பிரச்சனைய அமெரிக்கா
எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி யூரோப் தலையில கட்டிட்டு நழுவ பார்க்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் தோல்வியை நழுவுற தருணம் வந்தாச்சு. சரியா? அப்போ அந்த தோல்வி வந்து அமெரிக்காவோட தோல்வியா இல்லாம யூரோப்போட தோல்வியா காமிச்சிட்டா அவங்களுக்கு நல்லது. அதுக்கான நகர்வுகள் தான் நடக்குது. அண்ட் நகர்ந்துட்டு இப்போ யூரோப் வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு டீல் பேசும், யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணும். இது பாருங்க என்னபடிய காமெடின்னு. அதாவது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பகைமையும் கிடையாது. அந்த பகைமை உருவாக்குனது சிஏ தான். அதுக்கப்புறம் யூரோப்புக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பகைமையும் கிடையாது. ஒரே கலாச்சாரம் இல்லையா? பீட்டர் தி கிரேட் அந்த காலத்துல இருந்து நல்ல உறவு இருக்கணும்னு சொல்லி தான் யூரோப் கூட நல்ல அதை வந்து இப்படி நகர்த்தி அந்த பைப் லைன் எல்லாம் உடைச்சி விட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்டு எல்லா தலைவர்களையும் இந்த பக்கம் இழுத்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இப்படி எல்லாம் பண்ணி இப்போ யூரோப்பை வந்து ஒரு விரோதியா மாத்திடுச்சு. மாத்திட்டு நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு இப்ப சொல்லுங்க. நான் வரேன் பேச்சுவார்த்தை. நான் வரேன் பேச்சுவார்த்தை. சூப்பரா இல்ல? இந்தியா பாகிஸ்தான் கூட அப்படிதான். பாகிஸ்தானுக்கு எல்லா அம்சையும் கொடுத்துட்டு இது செகுலரா இருந்த ஒரு நாட்டை ஜியாவுல்லாக்க வச்சு இஸ்லாமிக் தேசமா மாத்தி ஜியாதிஸ்ட் ஃபுல்லா ஃபண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்தியா மேல டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் வந்தா அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் பேன் பண்றது அமெரிக்கா. உங்க 2 பேருக்கும் நான் பஞ்சாயத்து வரேன். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்குது. நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கும் இதேதான். அவங்க 2 பேரும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து 2 நாடும் ஒன்னா யுனைடெட் ஆகலாம். அந்த ஒலிம்பிக்ஸ் வந்து கொரியால நடந்துச்சு. அப்போ யுனைட் பண்ணலான்ற மாதிரி தான் பேச்சு வந்துச்சு. அப்படி கிட்டத்தட்ட நகர் வந்த போது டக்குன்னு தலைமையை மாத்தி ஒரு மார்ஷியல் லா போட்டு அமெரிக்கன் மிலிட்ரி அங்கேதான் இருக்கு, அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அத ஒரு பதட்டத்தை உருவாக்குறது. இதுதான் இவங்க வேலை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பதட்டம் உருவாக்க பஞ்சாயத்து பண்ணதான் மிலிட்ரி ஆர்ம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண முடியும், மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ண முடியும். இப்போ போயிங் நிலைமை அப்படிப்பட்ட போயிங் இப்படி கொடி கட்டி பறந்த போயிங் 40 வருஷம் இந்த மாதிரி பிரிவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமா லாபம் அடைஞ்சு வந்த போயிங் அது திவாலாய் புறநாம்போது ஒரு திவாலாய், அப்புறம் அதை ரெஸ்கியூ பண்ணி அப்புறம் திவாலாய், உக்ரைன்ல அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி அதுல திவாலாய். இப்போ நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு பிடிக்காத கசப்பு மருந்து என்னன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ண போறதாங்க, இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிக் செக்டரா மாத்துறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரைவேட் செக்டரா இருந்து அது ஃபெயிலியர் ஆகி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல இப்போ பாக்குறாங்கல்ல சைனா ரஷ்யா எல்லாம் ஒரு ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளவு நல்ல முறையில போகுது. கெய்னீசியன் மாடல்வாங்க. அவங்களுக்கு பிடிக்காத கசப்பு மருந்து அந்த கெய்னீசியன் மாடல்ல வந்து ஒழிச்சு கட்டி அதுக்கப்புறமா ஒரு சப்ளை எக்கனாமிக்ஸுக்கு மாத்தி ரொனால்ட் ரீகன் மார்கரெட் தாட்சர்லாம் அவங்க ஊர் பொருளாதாரத்தை அழிச்சு இவங்க சொல்றாங்கல்ல பிரைவேடைஸ் பண்ணது. இந்த அவங்க ஊர் பொருளாதாரத்தையே அழிச்சது, அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பேஸே அழிச்சது மார்கரெட் தாட்சரும் ரொனால்ட் ரீகன் தான். எங்கேயாவது நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இது பண்ணது அவங்க 2 பேர் தான். யாரையோ காரணம் சொல்லுவாங்க, கேட்டா சைனான்னு. சைனால கொண்டு போய் அத்தனைத்தையும் மாத்தினது யாரு? மார்கரெட் தாட்சர் ரொனால்ட் ரீகன் தான். சரி, அது மூலமா அமெரிக்கன் முதலாளிகள்லாம் மில்லியனர் இருந்தவங்க பில்லியனர் ஆகி இப்போ ட்ரில்லியனர் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காது இல்லையா? நீ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சொல்லி ட்ரில்லியன். ஸோ இதான் நிலைமை. ஸோ அந்த லாபி இப்போ உலக லாபியா மாறி ட்ரம்ப்பையே காதுல சுட்டு ட்ரம்ப் வந்து என்ன ஒரு மித்திக்கல் லீடர்ன்றாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு. என்னன்னா நம்ம ஊர் லீடர் சுட்டாலும் காதுல அடிபட்டு வெளியில வர்றாரு. நம்ம ஊர் மோடி கூட சொல்றாரு பாதி கடவுள். அந்த மாதிரி ஒரு மித்திக்கல் லீடர் ஆயிட்டாரு ட்ரம்ப். என்னன்னா அந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸையும் ஒரு கையில ஜகிள் பண்ணிக்கிட்டு இதையும் ஜகிள் பண்ணிக்கிட்டு எப்படியோ ஓட்டிக்கிட்டு ட்ரம்ப் புட்டினை அமெரிக்காலயே மீட் பண்ற அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டாரு, மாத்தி அமைச்சிட்டாரு. அப்ப ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் வந்து முழுமையா சப்ரஸ் பண்ண முடியல அவரால. முடியாது. ஏன்னா அதோட ஹேண்ட்ஸும் இருக்கு. இல்ல அது வந்து ஆளுமையில இருந்துச்சு. இப்போ ஒரு பங்குதாரரா இருக்கு. ஆனா ஆளுமையில வர முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா அதனோட வீழ்ச்சி, ரஷ்யாவோட வளர்ச்சி, சைனாவோட வளர்ச்சியோட யதார்த்தம் வந்து இப்ப பேசுது. அதனாலதான் பாருங்க, இதை விட கொடுமை இருக்க முடியுமா? இந்தியா வந்து எவ்வளவு உறவு பார்த்துச்சு, ட்ரம்ப்பும் மோடியும் அவ்வளோ நட்பு எல்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன ஆச்சு? சைனாவுக்கு டேரிஃப் கம்மியா இருக்கு, இந்தியாவுக்கு டேரிஃப் அதிகமா இருக்கு. மோசமான அதாவது இந்தியாவை வந்து அடுத்து சைனான்ற மாதிரி இந்தியா வளர்த்துக்கிட்டு இந்தியா வந்து அடுத்து நம்பர் 1ன்ற மாதிரி இந்தியாவை இது பண்ணி தூபம் போட்டு இந்தியா வளர்த்தாங்க. அப்படி வந்து இந்தியா அப்படி தன்னை நினைச்சுக்கிட்டு அப்படி வளர்ந்துருச்சு. அதை வந்து இப்போ
துச்சமா அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஏன்னா அது யதார்த்த ரீதியா அப்படி ஒரு பெரிய பொருளாதாரமா இந்தியா வளரல. அதான் உண்மை. அதுக்கு growth rate அதிகமா இது இருக்கும். பொருளாதார ரீதியாக வளர்ந்துருந்துச்சுன்னா இந்த டாரிஃபை போடுறதுக்கே அமெரிக்கா பயந்துருக்கும். ஆமா, இப்ப எப்படி சைனா மேல போட முடியல. யதார்த்தம் தான் தீர்மானிக்கும் இல்லையா? சோ இது சைனாவோட அந்த யதார்த்தமான பொருளாதாரம் அது தீர்மானிக்கும். அப்போ இதுல இன்னும் ஒரு புரிதலுக்காக நான் கேட்கிறேன். இப்போ ஒரு சில பொருட்களுக்கு விலக்கு அளிச்சிருக்காங்க இந்த டாரிஃப்ல இருந்து. குறிப்பா ஃபார்மா செக்டருக்கு விலக்களிச்சதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாம? இதுதான் நான் ட்ரம்ப் நினைச்சேன். ட்ரம்ப் ஓவராலா அப்படியே அடிச்சு விடுவாரு, 50% ஃபார்மாவை சேர்த்து அடிப்பாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா இங்க ஃபார்மா விலை குறையும், அதனால நமக்கு லாபம் இருக்கு. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, நம்ம விலையை ஏற்றிடுவாங்க. சரியா? சோ அப்படி பார்த்தா அப்படி நடக்கல. என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார்மாவை கை வச்சாருன்னா அங்க சீப்பா இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ்லாம், இந்த பேட்டன்ட் இல்லாத ட்ரக்ஸ்லாம் ஆல்ரெடி ட்ரம்ப்போட மெயின் இதுவே பாத்தீங்கன்னா கேம்பெயின் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி எல்லாம் மிரட்டி விலையை குறைக்கிறேன் அப்படின்றது தான். என்னன்னா இதை பெர்னி சாண்டர்ஸும் சொல்லிட்டே தான் இருக்காரு. என்னன்னா பெர்னி சாண்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா, யூரோப்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதை விட அதிகமா அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றாங்க ஹெல்த் செக்டர்ல. ஓகே. ஆனா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 5 மடங்கு கம்மியா இருக்கு யூரோப்போட. ஏன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் திருடின்னு போயிடுது. கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பிக் ஃபார்மா ரேட் ஹைக் பண்ணி பேட்டன்ட் இதுன்னு சொல்லி இந்த இதுலயே பார்த்தோம். பில்கேட்ஸ் இந்த கொரோனா வைரஸ் வச்சுக்கிட்டு பண்ண அட்டூழியங்கள் உலகம் முதலாளி ரேஞ்சுக்கு அவர் பண்ணாரு. சரியா? சோ அப்படிலாம் பண்ணி காசு ஆட்டையை போட்டதுனால அதால ஆக்சுவல் டெலிவரியில காஸ்ட்லி ஆயிடுது. அதனால்தான் இந்த ட்ரம்ப் ஒபாமாவை அட்டாக் பண்ணதுக்கு, ஒபாமா ஹெல்த் கேர்லாம் என்னன்னா, நீங்க இவ்வளவு பேசுறீங்க ஹெல்த் கேர்னு, அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு அட்டாக் பண்ணா அவருக்கு பிரச்சனை. அதனால அந்த இதுல கவர்மெண்ட் செக்டர்ல நிறைய எம்ப்ளாயிஸ் வைக்கிறீங்களா, அவங்க திருடிடுறாங்க, கவர்மெண்ட் பியூரோக்ரசி திருடிடுது. அதுலதான் டாஜ் ஓபன் பண்றாரு. அப்படிதான் ஓபன் பண்றாரு. அவர் கவர்மெண்ட் செக்டர் தான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருக்க காசு எல்லாம் திருடிடுது, கவர்மெண்ட் பியூரோக்ராட்ஸ் தான் திருடிடுறாங்கன்ற மாதிரி அப்படி தவறான ஒரு தகவலை கொடுத்தாரு. சரியா? ஏன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியை டைரக்டா ஃபேஸ் பண்ண அவருக்கு என்ன, ட்ரம்போட நிறைய இது பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், மறைமுக ஒரு இது இருக்கும், பேச்சுல ஒண்ணு இருக்கும், செயல் அவருக்கு தெரியும். ஆனா ஃபார்மா இண்டஸ்ட்ரியை நேரம் இது பண்ண முடியாது இல்லையா, ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால இப்படி பேசுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஆர்எஃப்கே வந்திருக்காரு. ஆர்எஃப்கே முதல்ல இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி பிரைஸ் எல்லாத்தையும் தான் அட்டாக் பண்றாரு. அதுல தெளிவா இருக்காரு. சரியா? ஸோ அது ஒர்க் ஆகுது. ஃபார்மா இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் மிரட்டி விலை குறைங்கன்ற மாதிரி அப்படி பண்றாங்க. இப்போ இந்தியா ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இந்தியா தான் அதனோட மெயின் சப்ளையர். சரியா? அந்த பிரைஸ் குறைக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கிறதுக்கு காரணம் சீப்பா இந்தியா இது ப்ரொடியூஸ் பண்றது, ஃபார்மா ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றது தான். ஏன்னா இந்தியா ஒரு ஃபெர்டைல் லேண்ட் இல்லையா, அதாலதான் பயாலஜிக்கல் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியா, அப்புறம் பிரேசில், இவங்களால தான். பிரேசில் இன்னும் பாவம், அது பொட்டன்ஷியலுக்கு வளரல இன்னும். அவங்க இன்னும் அதை நம்மளோட இன்னும் பெரிய பொட்டன்ஷியல் உள்ள. அது எப்பயுமே சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் இருக்கா, அந்த பொட்டன்ஷியல் அது வராம இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு அந்த ஒரு இது இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு அந்த ஃபார்மாவுக்கு குரூஷியல் இன்புட்லாம் கொடுக்கறது சைனா. குரூஷியல் இன்கிரீடியன்ட் கெமிக்கல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு சைனால இருந்து வருது. ரா மெட்டீரியல்ஸ் அங்க இருந்து வருது, இங்க ப்ரொடியூஸ் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. சபிஸ்டிகேட்டட் கெமிக்கல்ஸ்லாம், ஓகே, குரூஷியலான கெமிக்கல்லாம் அவனை நம்பி தான். நம்ம இன்னும் அதை பண்ற அளவுக்கு நம்ம வரல. இப்ப கூட இதுல கோவிஷீல்ட்னா பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் காரன் தான் பண்ணி கொடுத்தோம். சோ நம்ம அந்த ஒரு இது இருக்கு. இந்த இன்னும் நமக்கு அடுத்த லெவல் வளர வேண்டிய சபிஸ்டிகேஷன் இல்லை. பட் ரா மெட்டீரியல் நிறைய ரிச்சா இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெங்கால்ல சரி, பீகார்ல சரி, அவங்களோட அந்த ரா மெட்டீரியல் இன்புட் இருக்கு இல்லையா. இப்போ இவரு கூட இவரு பண்ணார் இல்லையா, பாபா ராம்தேவ் கூட நம்ம பாக்குறோம். பாபா ராம்தேவ் ஏன் அப்படிலாம் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாத்த முடியுதுன்னா, இதுல மெடிக்கல்ல அவர் ஆயுர்வேதிக் லைன்ல வராரு, அலோபதியில வரல. பட் ரெண்டுமே ஒன்னாதான் பாக்கணும் நீங்க. இன்கிரீடியன்ட் இன்புட் மெட்டீரியல் இதுல இருந்தா ஃபார்மிங்ல இருந்தா வருது, விவசாய இதுல இருந்தா வருது. ஸோ பாபா ராம்தேவும் அந்த மாதிரி ஒரு விவசாய இதெல்லாம் எடுத்து யூபியில இது பண்ணாரு. ஆனா அவரும் என்ன பண்ணாரு, அந்த விவசாயிகளுக்கு சரியா இதெல்லாம் தரல, பேமெண்ட்லாம் சரியா தராம அது பெரிய பிரச்சனை ஆகி கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு. அவர் இன்னும் கூட அதுதான் பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை. ஸோ இது மூலமா ஒரு இந்தியாவில் இருக்க விவசாயிகளும் பெனிஃபிட் அடைவாங்க. ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு இன்புட் எடுக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா விவசாயிகளும் பேரம் பேசுற நிலைமையில இருந்தாங்கன்னா அதுல ஒரு வளர்ச்சி அடையும். இதுல எனக்கு ஒரு கேள்வி, இப்ப நீங்க சொன்னீங்க மறைமுகமா அமெரிக்கா ரஷ்யாவோட ஒரு டீல் போட்டிருக்கு அப்படின்ட்டு, அதாவது ட்ரம்ப்பும் புட்டினும் ஒரு டீல் போட்டிருக்காங்க.
அந்த டீல் அப்படின்றது 2 நாடுகளுக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்ததை காட்டுகுது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது வெளியில அவங்களுக்குள்ள டீலை போட்டுட்டு வெளியில வந்து இப்ப இந்தியா ரஷ்யாவோடு அலைன் ஆகுறது கூடாது அப்படின்னு பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இந்தியா ரஷ்யாவோட அலைன் ஆகுதுன்றதை விட எப்படி புரிஞ்சுக்கணும், நீங்க இவங்க வந்து சைனா ரஷ்யா இருக்கு, சைனா கிட்ட இப்போ நான் இந்தியா அடிக்கிறேன், உன் பக்கம் சாப்பிட்டா இருக்கேன். இது எப்படின்னா ஏமாந்தவன பவர்ஃபுல்லான 3 பேரும் சேர்ந்து தர்மடி போடுறது. இதுல ரஷ்யாவும் கூட்டுதான். சரியா? தெரியும் தெரியும். ஏன்னா இந்தியாவும் வந்து பிரிக்ஸ்ல நிறைய பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி 2 கட்டம் எல்லாம் பண்ணது இல்லையா? சரியா? சோ ட்ரம்ப் இதை எக்ஸ்பிளைட் பண்ணிக்கிறாரு. சோ இப்போ ட்ரம்ப் வந்து டைரக்டா ஜி கிட்ட பேசுறாரு, புட்டின் கிட்ட பேசுறாங்க, அவங்க பேசிப்பாங்க. சரி, இந்தியா வந்து கொஞ்சம் ரொம்ப ஆடுது, கொஞ்சம் அடக்கணும். இது சைனாவுக்கும் இருக்கும்னு வச்சுங்க. சரியா? நம்மளால டைரக்டா செய்ய முடியல, அமெரிக்கா செய்யுது, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் சைனா ரஷ்யாவோட ஸ்டாண்டு. சரியா? சோ இவங்களை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க, ரொம்ப ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏதாவது யுக்ரைன் வார நிறுத்திடுவேன் அப்படிலாம் பேசுறாங்களே, கண் பார்வையிலே வந்து இந்தியா மாதிரி இப்போ அடுத்து ஒரு கண்ட்ரியை டீல் பண்றாங்க. பெரிய நட்பு நாடு அது, நேட்டோ மெம்பர் அவரு, டர்க்கி. டர்க்கியை பத்தி 3 மாசமா ஒரு பேச்சுமே இல்லை. அதை வந்து அடுத்து அடக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இவங்கெல்லாம் சேர்த்து எர்டோகன். ஆமா, ஏன்னா எர்டோகன் வந்து அவரும் வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து டர்க்கிஷ் இப்படி அகண்ட பாரத மாதிரி அகண்ட டர்க்கியை பத்தி யோசிக்கிறாரு. அவர் வந்து இப்போ இந்தியா கூட அவர் மேல கோபமா இருக்கு, ஏன்னா பாகிஸ்தானுக்கு ட்ரோன் எல்லாம் சப்ளை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கோபம் எல்லாம் இருக்கு. இந்த யுக்ரைன் ரஷ்யா அதுல வந்து மீடியேஷனுக்கு எல்லாம் போனார்ல. ஆமாமா, மீடியேஷன் போனது மாதிரி இல்ல, அவர் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வாருன்னா, ரஷ்யா வந்து உக்ரைன்ல அந்த இவங்க இருக்காங்கல்ல நியோ நாசி, இவங்க எல்லாம் வந்து ஆர்மியை பிடிச்சாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணாங்க. ரஷ்யால அவங்க வச்சுக்க விரும்பல, ஏன்னா ரஷ்யால எங்கேயாவது தப்பிச்சு போய் டெரரிஸ்டா மாறிட்டாங்கன்னா, அதனால இந்த தலைவலியை நம்ம வச்சுக்கணும்னு சொல்லி எர்கோடன்ட்ட கொடுத்து அங்க வந்து இதுல ஜெயில வச்சு எர்கோடனுக்கு கொடுத்தாரு. எர்கோடன் என்ன பண்ணா, திருப்பி ரிலீஸ் பண்ணி உக்ரைனுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டான். சரியா? இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறான். சரியா? ஏன்னா அவனுக்கு வந்து ரஷ்யா உக்ரைன்ல ஜெயிக்கிறத அவன் விரும்பல. ஏன்னா ரஷ்யா அங்க ஜெயிச்சு வந்துச்சுன்னா பிளாக் சீல ஒரு பெரிய பவர் ஆயிடும், அது வந்து இவனுக்கு போட்டி ஆயிடும். ஸோ அதனால இவன் அதை விரும்பல. இவனும் பெரிய ஆர்மி. சரியா? ஸோ அந்த மாதிரி இவங்கள இந்த மாதிரி இப்போ பேச்சு கேட்காம நடுவுல அவங்களே ஒரு ராஜான்ற மாதிரி வர்றாங்க இல்லையா, அவங்கள வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதாவது அடக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இப்போ நம்ம 3 பேர், இப்போ அவன் ரஷ்யா வந்து ஒரு பெரிய தன்னை பவர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு, ஒரு மிலிட்ரி பவர்னு, உற்பத்தி மூலமா, உற்பத்தி திறன் மூலமா. சைனா ஆல்ரெடி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. அது மிலிட்ரியில வரல, அவங்க மற்ற எல்லா துறையிலையும் வர்றாங்க. ஸோ இதை வந்து அவங்க என்ன ட்ரம்ப் வின் பண்ணலாம், நம்ம 3 பேர் இருந்தோன்னா ஒன்னா இருந்தோம்னா எப்பயுமே வின்னர் தானே. ஆமா, நமக்குள்ளே சண்டை போட்டு ஸோ மற்றவங்களெல்லாம் இப்போ அடக்கலான்றது தான். ஏன்னா இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, இப்போ கோல்டு வார் அந்த பீரியட் அதெல்லாம் வச்சுன்னா ஐடியாலஜிக்கல் சண்டை, இவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட் நம்மளாம் கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரி தெரியும். அப்போ வந்து அது வெல் நோன், அது வந்து ஸ்டாண்ட் டிஃபைன் ஸ்டாண்ட். அப்போ அந்த வெல் நோன் ஸ்டாண்ட்ல இந்தியா மாதிரி நாடெல்லாம் நான் அலைன்டா இருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை யூஸ் பண்ணிருந்தாங்க, சூப்பரா யூஸ் பண்ணிருந்தாங்க. யூரோப்பும் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு, ஸோ இது மூலமா ஜெர்மனி வந்து அமெரிக்கால ட்ரேட் பண்ணிச்சு, ஜப்பான் வந்து அமெரிக்கால ட்ரேட் பண்ணிச்சு. ஏன்னா கேபிட்டலிஸ்டா மாறிட்டோம் நாங்களாம், கம்யூனிஸ்ட் பக்கம் நாங்க இல்ல அப்படிலாம் சொல்லி அவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நல்லா நடந்தாங்க. சரியா? அமெரிக்கா என்ன இப்போ என்ன தாக்குதல் பண்ணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்டு ஒரு இது இல்லாம நம்ம வந்து திடீர் தாக்குதல்லாம் பண்ணி ஒரு அன்சர்டனிட்டியை உருவாக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வந்து இவங்க வந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அந்த இவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இப்போ கூட யூரோப் பாருங்க, டேடின்றாங்க. அமெரிக்கா என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நம்மள டேடின்னு சொல்லியே நம்மளை வந்து நாசம் பண்ணிட்டான், ஏன்னா எல்லாத்தையும் வித்துக்கிறான். இப்போ இந்தியா கூட பாருங்க, ஃபார்மால அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து 35% டேக்ஸ் போடுறாங்க. இந்தியன் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸுக்கு அமெரிக்காவில் 5% தான் டேக்ஸ். சரியா? ஸோ இது வந்து அவர் தவறுன்னு ஃபீல் பண்றாரு. அவருக்கு என்ன புரிய வரலன்னா, ஃபார்மா செக்டருக்கு மறைமுகமா தர சப்சிடிலாம் கூட்டினீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும், 100% கூட இருக்கும் அமெரிக்காவில். ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா ரன் ஆகுது ஃபார்மா. நான் சொன்னேன் எப்படி கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் பண்ணணும்ல, அது மாதிரி கார்பரேட் லெவல்ல அவங்க வந்து
காட்டல் மாதிரி. எப்படின்னா ஒரு 10-20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒருத்தன் வச்சிருப்பான். இதுல கான்சஸ் ஸ்டேட்ல போய் பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல இது பண்ணுவான், தூவான். ஹெலிகாப்டர் பிளேன்லாம் வச்சிருப்பான். அது மாத்திரம் இல்ல, சயின்ஸ் அங்க இருக்க யூனிவர்சிட்டிக்கெல்லாம் இவன் தான் ஃபண்டிங் கொடுப்பான். அந்த ஒரு விவசாயி வந்து ஃபண்டிங் கொடுப்பான். அந்த அளவுக்கு பெரிய கார்பரேட் விவசாயிங்க அவங்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி கார்பரேட் பேக்கிங் இருக்கு, கார்பரேட் ஃபண்டிங் இருக்கு, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷனோட பயங்கர சப்போர்ட் இருக்கு. லோன் எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம விவசாயிக்கு வந்து கூட்டுறவு வங்கியில கடன் வாங்குறதுக்கு அலையணும். சோ அப்படி இருக்கும். அவங்க கூட இந்த குட்டி விவசாயி அவன் மேல வந்து மோடி டாக்ஸ் எல்லாம் வேற போட்டுன்னு இருக்காரு. அவரு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தரது கிடையாது. அதே ஏதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கும் கீழே இறக்கி ஏதாவது ஆட்டிய போடலாமான்னு அதானி பண்ணி பாக்குறாங்க. ஸோ இப்படி பாவம் இவங்களோட நிலைமை இப்படி மாறும். இவங்களே போட்டி போட சொன்னா எப்படி முடியும்? இதுதான் இது. ரஷ்யாவும் அப்படிதான் ஸ்டாலின் காலத்துல அந்த லேண்ட் எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணி அது அப்புறம் இப்போ இதுவாகி கவர்மெண்ட் ஸ்டேட் செக்டர்ல ஆகி அது பெரிய லெவலுக்கு அது வந்த உடனே உலகத்துக்கே அது ரஷ்யா வந்து விவசாய பொருள் சப்ளை பண்ணுது. ஃபெர்டிலைசர் வந்து உலகமே ரஷ்யா நம்பி தான் இருக்கு ஃபெர்டிலைசர். இப்போ இந்தியா அந்த உறவுகள்லாம் மேம்படுத்துச்சுன்னா ஃபெர்டிலைசர் வந்து சீப்பா வரும். ஓகே, ரஷ்யால இருந்து. சரியா? அந்த மாதிரி அவங்க நிறைய ஃபெர்டிலைசர் அமெரிக்காக்கே கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா. சோ அதெல்லாம் நம்ம இந்தியாவை வாங்கிக்கலாம் நிறைய, ஏன்னா உற்பத்தி நிறைய இருக்கு. பட் என்னன்னா என்னதான் இருந்தாலும் ரஷ்யா கூட சரி சைனா கூடயும் மேம்படுத்தணும்னா, உற்பத்தி எல்லாம் மேம்படுத்தணும்னா இந்தியா வந்து பொருளாதார உற்பத்தியை வந்து மேம்படுத்தணும். அது பின்தங்கிய நிலைமையில இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க கூட வந்து டெபிசிட் அதிகமாகிட்டே போகுது. இந்தியன் ரூபி வந்து அவங்ககிட்ட நிறைய தேங்கி போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. ஏன்னா இப்போ டாலர் கூட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம டாலராகவும் கன்வெர்ட் பண்ண முடியாது இந்தியன் ருப்பியை. அவன் எந்த யூஸ் பண்ணுவான். ஸோ ரஷ்யா கூட இந்தியன் ருப்பி ரொம்ப தங்கி போயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வச்சுட்டு இருக்கான். அது என்ன பண்றதுன்னு கேக்குறான் இந்தியன் கவர்மெண்ட். ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதுக்கு, இந்தியால இருந்து வாங்குறதுக்கு ஒண்ணு இல்ல. அதை நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். இதேதான் சைனா கூட. சரியா? ஒரு காலத்துல வந்து ஈக்குவலா இருந்துச்சு. ரஷ்யா பின்தங்கி இருந்த காலத்துல அது ஈக்குவலா இருந்துச்சு, நல்லா போகுது. இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் தேக்க நிலையில இருக்கிறதுனால இந்தியாவால அவன் திருப்பி அவனுக்கு கொடுக்குற அளவுக்கு இது இங்க இல்லை, வளர்ச்சி இல்லை. அதான் அவன் கேட்கிற சபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் வந்து சைனா கிட்ட தான். ரஷ்யா வந்து சைனா கிட்ட வந்து உறவை ரொம்ப பெரிய லெவல்ல வளர விரும்பல. ஏன்னா விட்டா அதனோட ஒரு இதுவாயிடும், அதுனோட ஒரு பாட்டா மாறிடும். ஆமா, சப்சர்வியன்ட் ஆயிடும். அதோட அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உஸ்பெகிஸ்தான், கசகிஸ்தான் அந்த ஏரியா ஃபுல்லா இவன் எடுத்துக்கிட்டான்னா அப்புறம் அவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ அதனால அவங்க வந்து இந்தியா கூட உறவை மேம்படுத்தணும் தான் விரும்புறாங்க. பட் இந்தியா அப்படி வளராமையா இருந்துச்சுன்னா அவங்க எங்கேருந்து மேம்படுத்துறது, அதான் பிரச்சனை. சரி, இப்போ இறுதியா இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த டேரிஃப்ன்றது தொடரும்ன்றீங்களா? இந்த 50% டேரிஃப்ன்றது கண்டினியூவா தொடரதான் போகுதா? தொடரும். ஆனா இந்தியாக்குள்ளேயும் அவங்க வந்து எப்படியா பேச்சுவார்த்தை பேசி இதை சரி கட்டலாம் தான் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அப்படிப்பட்ட இதுல இல்லை. ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்க வந்து அவங்களோட அஜெண்டா மாறி போயிடுச்சு. இது மாறிய உலகம். ஸோ இப்போ ஜெய்சங்கர் சொல்றாருல, மாறின உலகத்துக்கு அவர் டிப்ளமேட்டா இருக்கணும்னால ஜெய்சங்கரும் தன்னை மாத்திக்கணும். அதே அந்த பழைய மென்டாலிட்டியில இது என்ன சொல்றது, ஆரியர்கள் உயர்வானவர்கள், வெள்ளையாருக்கும் உயர்வானவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு இது வந்து எல்லாருக்குமே தேவை. இது வந்து சைனாவுக்கும் தேவை, ரஷ்யாவுக்கும் தேவை. இந்த ரேசிஸ்ட் மென்டாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் பரவி இருக்கு. சைனால வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்ட இல்லைனாலும் சைனீஸ் மக்களே வந்து இப்போ ஆப்பிரிக்கா கூட நிறைய உறவு வச்சுக்கிறாங்க. உறவு வச்சுக்கும் போது ஆப்பிரிக்கா மக்கள்லாம் வந்து சைனால வர்றாங்க. அதும்போது சைனா மக்களும் அவங்களும் வந்து கலப்பு திருமணம் எல்லாம் பண்றது இல்லை. சைனால இன்னும் ரேசிசம் அப்படிதான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஜி ஜின்பிங் கேட்கிறாரு, நீங்களாம் வந்து அந்த இதெல்லாம் விட்டுட்டு கலப்பு திருமணம் பண்ணணும் ஆப்பிரிக்கன்ஸ் கூட எல்லாம் சொல்றாரு. ஜி டைரக்டாவே பேசுறாரு. ஆனா அவங்களோட சமுதாயம் அப்படி மாற்றம் அடையல. சொன்னேன்ல, இவரோட மாவோட அந்த கல்ச்சரல் ரெவல்யூஷன் நடக்காதனால அது பழைய வந்து கன்ஃபூஷியன் தன்மை, பழைய பௌத்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. உயர்வு தன்னோட இது கலர், தன்னோட ஒயிட் கலர் வந்து உயர்வுன்றது அந்த இது இருக்குது. அதனாலதான் இவங்க வந்து அமெரிக்கன் உறவெல்லாம் வெட்டிக்கிட்டு ஏசியாவுக்குள்ள இவங்க உறவுகளை வளர்க்க முடியல. இதே தான் ரஷ்யாவுக்கும் பொருந்தும். ரஷ்யாவுக்குள்ளேயும் ரேசிசம் இருக்கிறதுனால ரஷ்யா வந்து இவ்வளோ யூரோப் அடிச்சாலும் அமெரிக்கா அடிச்சாலும் அதை விட்டுட்டு ஏசியா கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான உறவுகள் ஏற்படுத்துறதுக்கு இந்த கலாச்சார சீரழிவு தான் காரணம். இந்த ஒரு ரேசிஸ்ட் கலாச்சாரம் அதனோட சீரழிவு தான் காரணம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.